எழும்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் ரோட்டரி சங்கம் சார்பில் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறந்த ஆசிரியர்களுக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன், கவின் கேர் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் CK ரங்கநாதன், ரோட்டரி இயக்குனர் M முருகானந்தம் மற்றும் ஆசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், நம்முடைய முதல்வர் தலைமையிலான அரசானது பள்ளி மாணவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது என்றும், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரசு சார்பில் கோவில்களுக்கு அழைத்து சென்றும், மெரினா கடற்கரையில் எளிதில் கால் நினைத்து இயற்கையோடு ரசிப்பதற்கு தனி பாதைகள் அமைத்தும் சிறப்பித்துள்ளது. மேலும் ஆசிரியர்கள் பள்ளி பிள்ளைகளுக்கு சமத்துவம், சுயமரியாதை போன்றவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும், தரமான கல்வி தர வேண்டும் என்பதே இந்த அரசின் நோக்கம். அதை ஆரம்ப கல்வியிலேயே தொடங்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இன்றைய காலகட்டத்தில் தரமான கல்வி மிகவும் அவசியம். சமுதாயத்தில் அறம் சார்ந்த நல்ல மனிதர்களாக உருவாக்கக்கூடிய சமூக தொழிற்சாலை பள்ளிக்கூடம்தான். அதை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு உள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சரை பொறுத்தவரை கல்வி வளர்ச்சியை உயர்த்துவதே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளார். 22,931 பள்ளி வகுப்புகளில் ஸ்மார்ட் போர்டு அமைப்பதற்கான திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்து தற்போது 2,500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் செயல்படுத்தி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தரமான கல்வியை வழங்குவது என்பது தமிழக அரசின் பொறுப்பு. எனவே அரசு பள்ளி, அரசு உதவி சார்ந்த பள்ளி, தனியார் பள்ளி என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. அனைத்து மாணவர்களும் எங்கள் மாணவர்கள்தான். இது தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் சமம் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர். இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக, அறம் சார்ந்த மனிதர்களாக உருவாக்கக்கூடிய சமூக தொழிற்சாலை எது தெரியுமா? எங்களுடைய பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றி அவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார் என்று சொன்னால் எங்களுடைய பெருமதிப்பு ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் என்று நான் பெருமையோடு எடுத்து சொன்னேன். அது குறிப்பாக நம்முடைய நோட்டீஸ் சார், நம்முடைய CK சார், நம்முடைய முருகானந்தா இன்றைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொன்னாங்க. அது முதல்ல என்னுடைய நன்றிகள். ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம். ரோட்டரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நான் அமைச்சர் வந்து பல நிகழ்ச்சி நான் கருத்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி உங்களோட நிகழ்ச்சியை நிறைய கருதுறேன். நீங்கள் நிறைய கருத்து எஜுகேஷனுக்கு நிறைய பண்ணுறீங்க. கடந்த காலத்துல எனக்கே பார்த்தீங்கன்னா 1905 பால் ஹரிஸ் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு 120 ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். பல்வேறு லட்சமான உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏறத்தாழ 200 நாடுகளுக்கு மேலே நாம் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 1,70,000 மேற்பட்ட மெம்பர்கள் இருக்கிறார்கள். இதுல நம்முடைய முருகானந்த இன்டர்நேஷனலுக்கே பெரிய ஆளாகுதான். இது சொல்லி மனப்பாடம் எடுத்து இது சொல்ல அதனால இந்த ஆனந்தி எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு நீங்களும் வாங்கி கொடுப்போம். அந்த அளவுக்கு எஜுகேஷன் நாங்கள் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பால் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு வகுப்பறையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரெடியாக கட்டிட்டு சார் வந்து இனாகிரேஷன் வாங்க தருமா. எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்த ரோட்டரியை பார்க்க ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போட்டி போட்டுக்கிட்டு இப்போ எங்களுடைய எஜுகேஷனுக்கு நீங்கள் தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வழங்குறீங்க. அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா கிளப்புக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு கிளப்புக்கும் அவங்க வந்து ஆசிரியர்கள் விருது வழங்க விழா தொடர்ந்து 100 ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு விருது வழங்கியிருக்கிறோம். நல்லாசிரியர் விருது வழங்கியிருக்கிறோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரோட்டரி செய்யாத அவனுமே ஆயிரம் ஸ்மார்ட் போர்ட் கௌரி வந்திருக்காரு. அவருக்கும் இன்னைக்கு அவார்டு கொடுத்திருக்கோம். என்ன சார் டீச்சர் மட்டும் கொடுத்துருக்கீங்களா? அப்படி கிடையாது. எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில யார் யார் வந்து சாதனைகள் செய்யறாங்களோ சாதனைகளை கௌரவம் இலக்கம் தான் இவருடைய ரோட்டரி சங்கம் மாவட்டம் 33 சார்பாக பெரிய விழா நடைபெற்றிருக்கிறது. அதாவது வெறும் ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, அந்த மன வளர்ச்சிக்குரிய குழந்தைகள், அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அவங்க இடத்துல டீச்சர்ஸுக்கு வந்து விருது கொடுத்திருக்கோம். இந்த மன வளர்ச்சிக்குரிய குழந்தைகளுக்காக ரோட்டரி கிளப் கீழக சார்பாக எல்லா வருடம் நாங்கள் வந்து நிறைய சிறப்பு பரிசுகள் நிறைய தேர்வு இருக்கிறோம். இந்த வருஷமும் திருப்பதியை கூப்பிட்டு போயிருக்கிறோம். 1 நாள் 3 நாள் சுற்றுலாவாக மன வளர்ச்சி குழந்தை மாற்றுத்திறனாளிகள்
each and every avenue we are create district with your all blessings and support. உங்களுடைய பத்திரிகை நண்பர்கள் ரோட்டரி வந்து சர்வீஸ் ஆர்கனைசேஷன், சர்வீஸ் இஸ் அவர் மோட்டோ, பியாண்ட் யுவர் செல்ஃப். நீங்க யாரு இங்க ரிட்டையர் இல்லைனாலும் ரோட்டரியில வந்து சேரலாம், கவர்மெண்ட் கிட்ட தொடர்பு கொள்ளலாம். தயவு செய்து எல்லாரும் ரோட்டரியில சேருங்க, சேர்ந்து உங்களுடைய சேவைகளை தொடருங்க. வாய்ப்பு எடுத்து